கைத்தறி துணிகளில் பாலிஸ்டர் கலப்பதாக வரும் குற்றச்சாட்டுகளில் ஒரு சில தவறுகள் நடக்கலாம். ஆனால் முழுமையாக தவறுகள் நடந்ததாக கூறுவது ஏற்புடையது அல்ல என்று அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அமுண்டி என்ற இடத்தில் உள்ள வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடப்பாண்டிற்கான கரும்பு அரவை துவக்க விழா நடைபெற்றது. இதை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி பங்கேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரும் பொங்கலுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா வேட்டி சேலை இந்த ஆண்டு இறுதிக்குள் 90% பேருக்கும், ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்குள் 100% பேருக்கும் என 1,75,00,000 பேருக்கும் விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு துணி ரகங்களில் பாலிஸ்டரை கலப்பதாக தவறான தகவல்கள் தெரிவித்திருந்தனர் என்றும், ஒரு சில தவறுகள் நடக்கலாம், அதற்காக மொத்தமாக பாலிஸ்டர் கலந்திருக்கிறது என்று கூறுவது தவறாகும் என்று தெரிவித்தார். மேலும் இதனை தடுக்கும் விதமாக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார். அதே மாதிரி இந்த வருஷம் கிட்ட டிசம்பர் 31க்குள்ள கிட்டத்தட்ட 90% 85 கரெக்டாக நாங்கள் டெய்லி இருக்குது. அது ஒன்னோட நாங்கள் கொடுத்துனுறோம். நாங்கள்லாம் சும்மாலாம் சொல்லவே மாட்டேன். நான் எது இருந்தாலும் ரெக்கார்டு என்ன ஆகுது அது மாதிரி நாங்கள் அதிகாரிங்க ஒரு நாளோட தூங்காமல் அந்த டைம்குள்ளே கொடுத்து வி ஆர் ட்ரைங். நாங்கள் முயற்சி எடுத்துன்னு கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக 10ஆம் தேதிக்குள்ள மொத்தமே முடிக்குது.